பிரியமானவர்களே, ஏசாயா 59:19 அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் நமக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியேற்றுவார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக ஜெயக்கொடியேற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் இப்பொழுது வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகிற பொழுது திடீரென்று ஆவியானவர் என்னை அவர் நிரப்புகிறார். அவர் ஏன் என்னை நிரப்புகிறார் என்று எனக்கு அந்த நேரத்தில் புரியாவிட்டாலும் தெரியாவிட்டாலும், எனக்குள் அந்த ஆவியானோட நிரப்புதலினாலே உண்டாகிற அந்த அபிஷேகம் என்ன செய்துனா என்னை அந்நிய பாஷையை பேச வைக்கிறது. ரிபா ஷாபலாப ராதிய கரதலி பொரியான் தனதி ரிமோ ஷாபலாப ரதியான் துனதி கல ரபலவோ ஷிதியான் துனதி. பாருங்க, அந்நிய பாஷையை எதற்காக நான் திடீரென அந்த அபிஷேகத்தில் நிரம்பி பேசினேன் என்று சொன்னால், அதாவது பிரியமானவர்களே, பிசாசானவன் எந்த நேரத்தில் வேணுமானாலும் அவன் நம்மை தாக்குவதற்கு, நமக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவன் ஏதோ ஒரு தந்திரத்தை அவன் செயல்படுத்திக் கொண்டே இருப்பான். நமக்கு விரோதமாக அவன் எழும்புகிற பொழுது ஆவியானவர் நமக்காக அவர் ஜெயக்கொடியேற்றுகிறார். ஆவியானவர் நமக்காக இந்த சத்துருக்கு எதிராக அவர் ஜெயக்கொடியேற்றுகிறார். பிரியமானவர்களே, அநேக நேரங்கள்ல நீங்க டிராவல்ல போறப்போயோ இல்லை என்று சொன்னால், நீங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்க அமர்ந்து இருக்கிற பொழுதோ, ஆபீஸ்ல அமர்ந்து இருக்கிற பொழுதோ, இல்ல நீங்க வீட்டுலதான் அமர்ந்து இருக்கிற பொழுது திடீரென்று பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க ஆவிக்குள்ள நீங்க நிரம்புவீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு உணர்த்துதல், ஏதோ ஒரு தொடுதல் உங்கள் இருதயத்தை அது தொடும். பிரியமானவர்களே, இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அதிகமாக சத்துரு, அதாவது பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் போகிற இடங்களிலேயோ, நீங்கள் வேலை செய்கிற ஆபீஸ்லயோ, இல்லை என்று சொன்னால் நீங்கள் பயணம் செய்யக்கூடிய உங்கள் பிரயாணத்தின் பாதையிலேயோ, நீங்கள் சந்திக்க போகக்கூடிய நபரிடத்திலோ அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்க இருந்தே உங்க கூட இருந்து அவர் உங்களுக்காக ஜெயக்கொடியேற்றுகிறார். ஆக அபிஷேகத்தில் தேவ ஆவியானவர் நிரப்புகிற பொழுது, ஆவியானுடைய தொடுதல் உங்களுக்கு உண்டாகிற பொழுது, நீங்கள் தொடர்ந்து அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படுங்கள். உங்கள் இருதயத்துக்குள்ளேயே அந்த அந்நிய பாஷையை நீங்கள் பேசுங்கள், அந்த அபிஷேக பாஷையை நீங்கள் பேசுங்கள். பிரியமானவர்களை, உங்களுக்காக ஆவியானவர் ஜெயக்கொடியேற்றுவார். உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் பாதைகள் செவையாக்கப்படும். உங்களுக்கு முன்னின்று சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.